ஜெபம் செய்வோம். மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமும் மிகுந்த அன்பின் பரலோக பிதாவே, பரிசுத்தமான நாளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவனுடைய பிரகாரங்களிலே கடந்து வந்து கர்த்தர் செய்த நன்மைகள் உபகாரங்கள் எல்லாவற்றுமே நினைத்து பார்த்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும்படியாய் நீர் எங்களுக்கு தந்திருக்கிற அந்த தருணத்திற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. விசேஷமாக தேவன் எங்களுக்கு பாராட்டி செய்த எண்ணற்ற நன்மைகளின் மத்தியிலே, குறிப்பாக இந்த கொரோனா நாட்களிலும் நீர் எங்களை பாதுகாத்து பராமரித்து போஷித்த தம்முடைய அன்பிற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து தேவனுடைய கிருபைகள் அதிகமாய் தாங்கவும், இந்த ஆராதனையுடைய பிரசனத்தை நான் உணர்ந்து கொள்ளவும் கர்த்தர் எங்கள் யாவருக்கும் தம்முடைய தெய்வீக கிருபையும் சமாதானத்தையும் பிரசன்னத்தையும் நிறைவாக்கி தந்து வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று மீட்பர் இயேசு மூலமாய் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். நாம மகிமைக்காக நாம் யாவரும் சேர்ந்து கிறிஸ்து சபை பாமாலையிலே 19வது பாடலை பாடுவோம். பாமாலை 19, எவண்ணமாக கர்த்தரே உம்மை வணங்குவேன். நான் குற்றவாளியாகையால் என் பேரில் கோபமே நிலைத்திருந்து சாபத்தால் அழிதல் நியாயமே. ஆனால் என் பாவம் சுமந்து இரட்சகர் மரித்தார், சாபத்தால் தலை குனிந்து தமாவியை விட்டார். இப்போதும் பரலோகத்தில் வேண்டுதல் செய்கிறார், உம் திவ்ய சந்நிதானத்தில் என்னை நினைக்கிறார். இவண்ணமாக கர்த்தரே உம்மை வணங்குவேன். என் நீதி இயேசு கிறிஸ்துவே, அவரை பாற்றினேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த வாய்ப்பு ஆண்டவர் நமக்கு கொடுத்ததுக்காக கொடாக்குடி ஸ்தோத்திரம் சொல்லிருக்கிறோம். அதே போல இந்த ஊழியத்தை இந்த ஆலயத்தில் நம்ம ஸ்டார்ட் பண்ணதுக்காக முதலாக கமிட்டியருக்கு நம்ம ஒரு பொறுப்பு நன்றி சொல்றோம். நம்ம ஒரு ஐக்கியத்தோட இங்க வந்திருக்கோம். கர்த்தர் பலன் தருவாரு, ஞானத்தை தருவாரு. அதே போல அநேக நேரத்தில் நம்மளுக்கு கூட இருக்கிற ஒரு வாக்குத்தத்தை கொடுத்திருக்காரு. அதனால ஒரு குடும்பத்தோடு சேர்ந்து நம்ம ஒரு பாட்டு இப்ப பாட போகிறோம். நானும் என் வீட்டாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம்.
ஜீவிப்பாயா என் வீட்டாரமோ வென்றார் கர்த்தரை சேவிப்போம் நீயும் சேவிப்பாயா நீயும் சேவிப்பாயா நானும் என் வீட்டாரமோ வென்றார் கர்த்தரை சேவிப்போம் நீயும் சேவிப்பாயா நீயும் சேவிப்பாயா பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 17வது அதிகாரம் 22 முதல் 31 வரையான திருமறை பகுதியை வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் 17 22 முதல் 31 முடிய. இந்த நாளில் ஆராதனை வேலைக்கென்று வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரம் வசனங்கள் 22 முதல் 31 வரை உள்ள கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கேட்போம். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதல். அப்பொழுது பவுல் மாஸ் மேடையின் நடுவிலே நின்று, அத்தேனரே, எந்த விஷயத்திலும் நீங்கள் மிகுந்த தேவதா பக்துள்ளவர் என்று காண்கிறேன். எப்படி என்றால், நான் சுற்றி திரிந்து உங்கள் ஆராதனைக்குரியவைகளை கவனித்து பார்த்த பொழுது அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை கண்டேன். நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். உலகத்தையும் அதில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறபடியால் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறதில்லை. எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் தமக்கு யாதொன்று தேவையானது போல மனுஷர் கைகளால் பணிவிடை கொள்ளுகிறதும் இல்லை. மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவையாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைத்திருக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். அப்படியே உங்கள் புலவர்களிலும் சிலர் நாம் அவருடைய சந்ததியார் என்று சொல்லி இருக்கிறார்கள். நாம் தேவனுடைய சந்ததியார் இருக்க மனுஷருடைய சித்திர வேலையினாலும் யுக்தியினாலும் உருவாகின பொன், வெள்ளி, கல் இவைகளுக்கு தெய்வம் ஒப்பாயிருக்கும் என்று நாம் நினைக்கலாகாது. அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லோருக்கும் கட்டளையிடுகிறார். மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே அதின் நிச்சயத்தை எல்லோருக்கும் விளங்க பண்ணினார் என்றார் என்பதே. தேவனே உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். கிருபை நடந்த நல்ல ஆண்டவரே, நன்றியோடுமை நாங்கள் துதிக்கிறோம். ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களோட கூட பேசுகிற வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். வார்த்தை மாம்சமாகிய கிருபையினாலும் சத்தியத்தினால் நிறைந்தவராய் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற அந்த தெய்வீக வார்த்தைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதுமாக சுவாமி, உங்களுடைய வார்த்தையினுடைய மிகுதியான ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தர் தாமே எங்களையும் எங்களுடைய வார்த்தைகளையும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். என் கண்மலை மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இதயத்தின் தியானமும் உங்களுடைய சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் எனக்கு அருமையான திருச்சபையின் மக்களே, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமாக இந்த நாளிலே கூட உங்களோட கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாய் ஆண்டவர் தந்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக ஏறக்குறைய 10 ஆண்டுகளுக்கு பிற்பாடு மீண்டுமாக உங்களோடு கூட இணைந்து இந்த ஊழியத்தை தொடர்வதற்கு என் தேவனாகிய கர்த்தர் அடியேனுக்கும் குடும்பத்தின் மக்களுக்கும் தந்திருக்கிற விலையேறப்பட்ட கிருபைக்காய் ஆண்டவருக்கு நான் நன்றிகளை செலுத்துகிறேன். கடந்து போன காலம் முழுவதும் பாராட்டின தயவுகள்
இந்த புதிய நாட்களிலும் நம் யாவரோடு கூட நிறைவாய் இருக்க கர்த்தர் தாமே தொடர்ந்து ஆசீர்வதிப்பதாக. எங்களையும் எங்களுடைய ஊழியங்களையும் உங்களுடைய ஜபங்களிலே நினைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே நம் யாவருக்கும் நம்முடைய விலையேற பெற்ற ஆசீர்வாதத்தின் நிமித்தமாக புதிய நன்மைகளை வரக்கூடிய நாட்களிலே கட்டளையிட்டு தருவாராக. ஆமென். திருமறை பகுதிக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். கிறிஸ்தவ வாழ்க்கையில விசுவாசத்தை சார்ந்து பயணிக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறது. தேவனை சாரும் பொழுதும் அவருடைய வார்த்தைகளை பெற்றுக் கொள்ளும் பொழுதும் ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிற நன்மைகள் அநேகமாய் இருக்கிறது. தேவன் எனக்கு என்ன செய்தார் என்று சொல்லி பல நேரங்களிலே நாம் கேள்விகளை கேட்கிறோம். ஆனால் தேவனுக்கு பிரியமானதை செய்ய வேண்டும் என்பதை நாமும் கூட மறந்து விடுகிறவர்களாய் தான் காணப்படுகிறோம். இந்த காலை நேரத்தில் தேவன் எவைகளை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார்? குறிப்பாக இந்த கொரோனா நாட்களிலே ஆலயங்கள் அடைக்கப்பட்டிருக்கிறதான இந்த சூழ்நிலைகளின் மத்தியிலே கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். வேதம் அழகாக சொல்கிறது. சங்கீதக்காரனாகிய தாவீதுடைய வார்த்தைகள் 40ஆம் சங்கீதம் 8வது வசனத்திலே தாவீது இப்படியாக சொல்லுகிறார், என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். சொல்றாரு, என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். இன்னொரு இடத்துல 143ஆம் சங்கீதம் 10வது வசனத்திலே சொல்லுகிறார், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். Teach me, O Lord, to do your will. Teach me, O Lord. ஆண்டவர் நமக்கு கற்றுத்தர வேண்டும் என்று சொல்லி சங்கீதக்காரனாகிய தாவீது தேவனிடத்திலே வேண்டுகிறார். இந்த காலை நேரத்திலே இந்த புதிய நாட்களிலே எவைகளை செய்ய ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார், எவைகளை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு சில காரியங்களை மாற்றம் உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வாசிக்க கேட்ட அப்போஸ்தலர் நடபடிகள் 17வது அதிகாரத்திலே அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் குறிப்பாக அத்தேனே பட்டணத்தாருக்கு என்று சொல்லி சில காரியங்களை கற்றுத் தருகிறார். அதற்கு முன்பதாக வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால் 16வது அதிகாரத்திலே சிறைச்சாலையிலே இருக்கக்கூடிய ஒரு அனுபவத்திற்கு நேராய் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கடந்து வருகிறார். சிறைச்சாலையிலிருந்து பவுலும் சீலாவும் வெளியே வந்ததற்கு பிற்பாடு அவர்கள் தெசலோனிக்கேயா பட்டணத்திலே தங்களுடைய ஊழியத்தை நிறைவேற்றுகிறார்கள். அந்த பட்டணத்திலே ஊழியத்தை நிறைவேற்றினதற்கு பிற்பாடு பெரேயா என்று சொல்லக்கூடிய பட்டணத்திலும் அவருடைய ஊழியத்தை நிறைவேற்றி முடித்ததற்கு பிற்பாடு பவுல் மட்டும் அத்தேனே பட்டணத்திற்கு நேராய் தன்னுடைய ஊழியத்தை செய்ய கடந்து செல்கிறார். அவர் ஊழியத்திற்கு அங்கே சென்றிருந்த சமயத்துல வித்தியாசமான சூழ்நிலையை அவர் காண்கிறார். இந்த அத்தேனே பட்டணம் என்பது இந்த நாட்களிலே ஏதேன்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பட்டணம். நாகரிகத்திலும் அறிவிலும் அதிகமாக வளர்ந்திருந்த மக்களை கொண்டிருந்த ஒரு பட்டணம். அதிகமாக ஞானிகள் ஓரிடத்துல கூடி வித்தியாசமான காரியங்களை குறித்து பேசுவார்களாம். இப்பேற்பட்டதான சூழ்நிலைகளிலே தான் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் இந்த அத்தேனே பட்டணத்திற்குள்ளாக கடந்து வருகிறார். அவர் வந்த பொழுது இருந்த காரியம் என்னவென்று சொன்னால் அப்போஸ்தலர் நடபடிகள் 17வது அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது, அத்தேனே பட்டணத்தில் பவுல் அவர்களுக்காக காத்து கொண்டிருக்கையில் அந்த பட்டணம் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறதை கண்டு தன் ஆவில் மிகுந்த வைராக்கியம் கொண்டார். அந்த பட்டணமானது விக்கிரகங்களால் நிறைந்திருந்தது. ஞானத்தில் வல்லவர்கள் இருந்தார்கள், அறிவில் பெருத்தவர்கள் இருந்தார்கள். ஆனால் அவர்களில் கொண்டிருந்த அந்த நம்பிக்கை என்பது அந்த அத்தேனே பட்டணத்திலே விக்கிரகங்களை அதிகமாய் கொண்டிருந்த ஒரு காலகட்டத்தில் தான் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் தன்னுடைய ஊழியத்திற்காக அந்த இடத்திற்கு அவர் செல்கிறார். அதை பார்த்த உடனே பவுல் யோசித்து பார்க்கிறார், ஆண்டவருடைய நற்செய்தியை சொல்ல வந்திருக்கிறோமே, எந்த நற்செய்தியை சொல்வது? அதைத்தான் வேதம் அழகாக சொல்கிறது. 18வது வசனத்திலே அவர் இயேசுவையும் உயிர்த்தெழுதலையும் அவர்களுக்கு பிரசங்கித்தார். முக்கியமான காரியத்தை குறித்து பேசுகிறார். இந்த அத்தேனே பட்டணம் விக்கிரகங்களால் நிறைந்திருந்தது. ஆனால் அவர்களுக்குமான நற்செய்தி கொடுக்கப்பட வேண்டும். அந்த நற்செய்தியானது எதை சார்ந்திருக்க வேண்டும்? பவுல் அதைத்தான் சொல்கிறார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய உயிர்த்தெழுதலையும் குறித்து முக்கியமாக பேசுகிறார். கிறிஸ்துக்கள் எனக்கு அருமையானவர்களே, விசுவாச வாழ்க்கை என்பது தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்ய வேண்டும் என்பது இந்த இரண்டு காரியங்களை உள்ளடக்கியதா இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விட்டுவிட்டு அவருக்கு பிரியமானதை செய்ய முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை மறுதலை விட்டு அவருக்கு பிரியமாய் நாம் ஒன்றும் செய்ய முடியாது. விசுவாச வாழ்க்கையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அவருடைய உயிர்த்தெழுதலும் மிகவும் முக்கியமாய் காணப்பட்ட ஒன்று என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். ஆனா இந்த சூழ்நிலைகளிலே இந்த அத்தேனே பட்டணத்தார்
விக்கிரங்களால் நிறைந்திருந்த இந்த காலகட்டத்தில் அவர் செய்து கொண்டிருந்த காரியம் என்னவென்று சொன்னால் 21வது வசனம் சொல்லுகிறது, அந்த அத்தேனே பட்டணத்தெல்லாரும் அங்கே தங்குகிற அந்நியரும் நவமான காரியங்களை சொல்லுகிறதிலும் கேட்கிறதிலுமே ஒழிய வேறொன்றிலும் பொழுது போக்குகிறது இல்லை. அவர் என்ன செய்து கொண்டிருந்தார்களாம்? இந்த ஆங்கில வேதாகமத்தில் லேட்டஸ்ட் ஐடியாஸ் என்று போடப்பட்டிருக்கிறது. இப்பொழுது என்ன தேவைகளோ அவைகளை குறித்து அதிகமாக பேசியும் யோசித்துக் கொண்டும் இருந்தார்களாம். ஆனால் எதை அறிய வேண்டுமோ அதை அறியாமல் இருந்தார்கள் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் அந்த நாட்களிலே அவைகளை குறித்து அறிந்து வந்தார். உலக பிரகாரமான காரியங்களுக்கு இந்த அத்தேனே பட்டணத்தார் முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு வந்தார்கள். அப்படியானால் இந்த அத்தேனே பட்டணத்திலே பவுல் சொன்ன காரியங்களிலிருந்து எவைகளை இந்த நாளிலே நாம் கற்றுக்கொள்ள போகிறோம்? எந்த வார்த்தைகள் நமக்கு போதுமானதாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி சுருக்கமாக ஒரு சில காரியங்களை மாத்திரம் உங்கள் மத்தியிலே வைக்க விரும்புகிறேன். முதலாவது, இந்த பவுலின் மூலமாக நமக்கு ஒரு எச்சரிப்பு கொடுக்கப்படுகிறது. இட்ஸ் a warning. ஒரு எச்சரிப்பு கொடுக்கப்படுகிறது. எதற்கான எச்சரிப்பாம்? 24வது வசனம் சொல்லுகிறது, உலகத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறபடியால் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறதில்லை. வித்தியாசமான ஒரு ஸ்டேட்மெண்ட் அந்த இடத்துல. இந்த அத்தேனே பட்டணம் ஞானத்திலே நிறைந்திருந்த ஒரு மக்களை சேர்ந்த ஒரு பட்டணம். குறிப்பாக அத்தேனே பட்டணத்திலே அந்த தெய்வத்திற்கு மிகப்பெரிய ஒரு கோயிலை கட்டி வைத்திருந்தார்கள். மக்கள் முழுவதும் அங்கே தான் இருந்தார்கள். ஏனென்று சொன்னால் அதிகமாக விக்கிரக வணக்கம் இருந்ததுனாலே ஆங்காங்கே கோவில்கள் அதிகமாய் காணப்பட்டிருந்தது. இவைகளை கண்டு கொண்ட அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் மிகவும் தெளிவாக அவளுக்கு புரியும்படியாக சொல்லுகிறார், கைகளினாலே கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறது இல்லை. வித்தியாசமான ஒரு சூழ்நிலை. ஆனால் இந்த வித்தியாசமான ஒரு சூழ்நிலையிலே ஏன் அப்பேற்பட்டதான வார்த்தைகளை சொன்னார் என்று சொன்னால், விக்கிரக வணக்கம் இருந்த அந்த நாட்களிலே தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் தேசத்திலே அதிகமாய் இருந்தன. அவைகளினாலே இந்த பவுல் சொன்னார், அந்த ஆலயத்திலே தேவன் குடியிருப்பது இல்லை. அப்படியானால் விசுவாசிகளாகிய அல்லது விசுவாச மக்களாகிய நம்முடைய காரியம் என்னவாய் இருக்கிறது? தேவன் நம்மிடத்துல எவைகளை எதிர்பார்க்கிறார்? வேதம் அழகாக சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16-17 வசனம் சொல்லுகிறது, நீங்களே தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள். You are the living temple of God. அவர் அழகாக சொல்லுகிறது, நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள். நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள். வித்தியாசமான வார்த்தைகளை குறித்து பவுல் அந்த இடத்துல பேசுகிறார். அப்படியானால் குறிப்பிட்ட இந்த நாட்களிலே என் தேவன் எனக்கு தந்திருக்கிற என்னுடைய ஆலயமாகிய இந்த ஐக்கியத்திலே தேவனுக்கு பிரியமான காரியங்களை எப்படி செய்ய நான் ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். முதல் காரியம். இரண்டாவது, நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லும் பொழுது என் தேவனாகிய கர்த்தர் என்னுடைய சரீரத்திலே வாழும்படியாக நான் எப்படி ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறேன் என்பது மிகவும் முக்கியமான காரியம். ஆகவே அந்த முதல் காரியம் சொல்லப்படுகிறது, ஒரு எச்சரிப்பின் வார்த்தை, நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு வார்த்தை. இரண்டாவது, எச்சரிப்பின் வார்த்தை மாத்திரமல்ல, ஒரு நம்பிக்கையின் வார்த்தையும் கொடுக்கப்படுகிறது. இட்ஸ் a word of hope. ஒரு நம்பிக்கையின் வார்த்தை. என்ன ஒரு நம்பிக்கையா? அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் அதே பகுதியிலே சொல்லுகிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 17வது அதிகாரம் 27வது வசனமும் 28வது வசனத்திலே சொல்றாரு, கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. நம்மில் ஒருவருக்கும் அவர் தூரமானவர் அல்லவே. இஸ் நாட் ஃபார் ஃப்ரம் ஈச் ஒன் ஆஃப் us. நம்மில் யாருக்கும் தூரமானவர் அல்லவே என்று சொல்லிட்டு மிக முக்கியமான இன்னொரு வார்த்தை அவர் சொல்றாரு, ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். நாம் அவருக்குள்ளாக பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். முதல் பகுதி சொல்றது ஒரு எச்சரிப்பின் வார்த்தை. இரண்டாவது பகுதி சுட்டி காட்டுகிறது ஒரு நம்பிக்கையின் வார்த்தை. ஏனென்று சொன்னால் உபாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, அவரை நாம் தொழுது கொள்ளும் பொழுதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறார். நாம் அவரை தொழுது கொள்ளும் பொழுது அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறார் என்று சொல்லி வேதம் அழகாக சொல்கிறது. அப்படியானால் எனக்கு சமீபமாய் இருக்கக்கூடிய அந்த ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? அப்போஸ்தலர் நடபடிகள் 14வது அதிகாரம் 17வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அவர் நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மழைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து
ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்பி இவ்விதமாய் அவர் தம்மை குறித்து சாட்சி விளங்க பண்ணாதிருந்ததில்லை. ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை குறித்து அந்த இடத்துல பேசுறார். அவர் சமீபமாய் இருக்கிறார். சமீபமா இருக்கக்கூடிய ஆண்டவர் நம்மளுக்கு சமீபமா இருக்கு என்று சொல்லி மாத்திரம் விட்டு விடல, நம்முடைய தேவைகளை அனுதினமும் சந்திக்கக்கூடிய ஆண்டவராயிருக்கிறார். இதுதான் நம்முடைய விசுவாச வாழ்க்கை. ஒருவேளை இந்த கொரோனா நாட்களிலே அநேக இடர்பாடுகள் இருக்கத்தான் செய்தன, நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படாமல் இருக்கத்தான் செய்தன. வேலைகளை இழந்தோம், குடும்பத்தாரை இழந்திருக்க ஒரு சூழ்நிலை, பலவீனத்தின் படுக்கையில இருந்ததான ஒரு சூழ்நிலை. ஆனால் அவைகளின் மத்தியிலும் ஆண்டவர் நமக்கு தந்த ஜீவனுள்ள வார்த்தை, நான் என்றைக்கும் உங்களோட கூட இருக்கிறேன் என்கிறதான வார்த்தை. அந்த வார்த்தை நிமித்தத்தை தான் பவுல் அந்த இடத்துல சொல்றாரு, நீங்கள் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நம்பிக்கையான வார்த்தைகளை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஏனென்று சொன்னால் அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே என்று சொல்லி அவர் நமக்கு காண்பிக்கிறார். எனக்கு அருமையான திருச்சபை மக்களே, கர்த்தரை நாம் சார்ந்து கொள்ளும் பொழுதெல்லாம் சங்கீதக்காரனுடைய வார்த்தைகள் நமக்கு நம்பிக்கை தரக்கூடிய வார்த்தைகள். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், கர்த்தருடைய மேய்ப்பராய் இருக்கிறார், எனக்கு ஒன்றும் குறைவில்லை. இந்த அனுபவம் தான் ஆண்டவரோடு கூட நம்மை இணைத்து நடத்தி செல்ல முடியும். இந்த விசுவாசம் தான் நம்மை நடத்தி செல்ல முடியும். ஆகவே முதலாவதாக நமக்கு ஒரு எச்சரிப்பு கொடுக்கப்படுகிறது, இரண்டாவது ஒரு நம்பிக்கை கொடுக்கப்படுகிறது, மூன்றாவது ஒரு கட்டளையை குறிப்பாக அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் அந்த அத்தேனே பட்டணத்தாருக்கு குறிப்பிட்டு சொல்லுகிறார். எந்த கட்டளையாம் அது? அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரம் 30வது வசனம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 17வது அதிகாரம் 30வது வசனம், இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளை எழுதுகிறார். இட்ஸ் a command. அவர் சொல்றாரு, எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி அவர் எல்லா மனுஷருக்கும் அவர் கட்டளை எழுதுகிறார். எனக்கு அருமையானவர்களே, விசுவாச வாழ்க்கையில ஆலயத்திற்கு வருகிறோம், ஐக்கியத்திலே பங்கு பெறுகிறோம், கடந்து போகிறோம். என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில எனக்கும் என் ஆண்டோருக்கும் இடையிலான உறவு எப்பேற்பட்ட உறவாய் காணப்படுகிறது? அந்த உறவிலே நான் பலப்பட வேண்டும் என்பது தேவனுக்கு பிரியமான காரியம். அந்த உறவிலே ஆண்டவரோடு கூட இணைந்திருக்க வேண்டும் என்பது தேவனுடைய காரியம். எச்சரிப்பை கொடுத்த பவுல், நம்பிக்கை கொடுத்த பவுல், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த வார்த்தைகளாகிய கட்டளைகளையும் குறிப்பாக அந்த மக்களுக்கு சுட்டி காட்டுகிறார். அனைவரும் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 55வது அதிகாரம் 7வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. ஏசாயா 55:7, துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளை விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவர், அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கு திரும்ப கடவர், அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமான வார்த்தைகள். தேவனிடத்திலே திரும்ப வேண்டும் என்கிற காரியம் தான் இன்ற நாட்களுக்கு நமக்கு அவசியமா இருக்கிறது. Turn to God. தேவனிடத்திலே திரும்ப வேண்டுமா? ஆக நான் தேவனிடத்திலே நான் திரும்பினால் மாத்திரமே தேவன் எனக்கென்று வைத்திருக்கிற நன்மைகளை நான் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் பவுல் சொல்றாரு, அனைவரும் மனம் திரும்ப வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம். ஏன் நான் மனம் திரும்ப வேண்டுமாம்? 31வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, ஒரு நாளை குறித்திருக்கிறார், அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு, அந்த மனுஷன் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினதனாலே அது நிச்சயத்தை எல்லாரும் விளங்க பண்ணினார் என்றார். மிகப்பெரியமான ஒரு வார்த்தை. நீங்கள் மனம் திரும்புங்கள். ஏன் மனம் திரும்ப வேண்டுமாம்? ஏன் மனம் திரும்ப செய்தி அவசியமாம்? நியாய தீர்ப்பு என்பது ஆயத்தமாய் இருக்கிறது. நமக்கான எச்சரிப்பு. கிறிஸ்துவுக்கு அருமையானவர்களே, ஆசீர்வாதங்களை சார்ந்து சென்று கொண்டிருந்த நாட்கள், குறிப்பாக இந்த கொரோனா நாட்களிலே ஒரு காரியத்தை நமக்கு கற்றுத் தந்திருக்கிறது. சிறிய கிருமி தான் அகில உலகத்தையே புரட்டி போட்டிருக்கிறது. என்னுடைய படிப்பு, என்னுடைய அந்தஸ்து, கெப்பாசிட்டி, கேலிபர் என்று சொல்லக்கூடிய காரியங்கள் ஒன்றுக்கும் உதவவே இல்லையே. எல்லாருமே பாதிக்கப்பட்டார்களே. என்னுடைய பணம் எனக்கு உதவி செய்யலையே, என்னுடைய அந்தஸ்து எனக்கு உதவி செய்யலையே, நான் சார்ந்திருந்த மக்கள் எனக்கு உதவி செய்யலையே. எல்லாவற்றுமே இழந்து போய் இருக்கிற தருணங்களின் மத்தியிலே இந்த வார்த்தை மிகவும் முக்கியமான ஒரு வார்த்தை. அவருடைய வருகை சமீபமாய் இருக்கிறது, ஆயத்தப்பட அழைக்கப்பட்டது. அப்படியானால் இந்த விசுவாச வாழ்க்கையிலே
நமக்கான எச்சரிப்பு என்ன? திருச்சபையாக நமக்கான எச்சரிப்பு என்ன? தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற உங்களுக்கான எனக்கான எச்சரிப்பு என்ன? வேதம் அழகாக சொல்கிறது. 1 பேதுருவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 17வது வசனம். 1 பேதுரு 4:17 சொல்கிறது, நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாய் இருக்கிறது. Judgment to be begin with the family of God. நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாய் இருக்கிறது. அப்படின்னா எவ்வளவு ஜாக்கிரதையா நீங்களும் நாம இருக்கணும். அவருடைய வார்த்தை பல விதங்களிலே நமக்கு கொடுக்கப்பட்டு, ஒருவேளை ஆலயங்கள் அடைக்கப்பட்டிருந்தாலும் கூட ஆன்லைன் மூலமாக அநேக வார்த்தைகளை நாம் கேட்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மோட கூட பேசி வந்திருக்கிறார். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றம் காணப்படவில்லை என்று சொன்னார், இந்த நாட்களிலே நாம் அந்த மாற்றத்துக்கு நேராக கடந்து செல்ல அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படியானால் என்ன செய்வது? எச்சரிப்பு கொடுக்கப்பட்டது, வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது, அவர்களோட கூட இருக்கிறார் என்று சொல்லி கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவை எல்லாவற்றையுமே உணர்ந்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் எவைகளை செய்ய வேண்டுமா? ஒரே ஒரு காரியம் தான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், பிரியமான ஒரு காரியம். ஆமோஸ் தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஆமோஸ் 4:12 இப்படியாக சொல்கிறது, உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. Prepare to meet your God. உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. கிறிஸ்துவுக்கு எனக்கு அருமையான திருச்சபையின் மக்களே, மன நிறைவோடு கூட ஆண்டவரை ஆராதிக்க கர்த்தர் நமக்கு கிருபைகளை தந்திருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் நான் ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறேன். அவரோட கூட இணைந்து அவருக்கு பிரியமானதை செய்து அவருடைய பிள்ளை என்பதை ஒவ்வொரு நாளும் புதுப்பித்துக் கொள்ள கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக கல்வாரி சிலுவையிலே ஜீவனை கொடுத்தவர் இன்றைக்கும் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அவருடைய பிள்ளையாய் நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த விசுவாசம் நம்மிலே காணப்பட வேண்டும் என்று சொன்னார். ஆமோஸுடைய வார்த்தைகள் திரும்ப 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 ஒவ்வொரு நாளும் நம்முடைய மனதிலே காணப்பட வேண்டும். உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு. Prepare to meet your God. இது முக்கியமான செய்தி. இந்த வார்த்தைகளை உள்வாங்கிக் கொள்ளும் பொழுது, இந்த வார்த்தைகளை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, ஆண்டவருக்கு நேராக நம்மை கையடிக்கும் பொழுது, நிச்சயமாகவே தேவனுக்கு பிரியமான எல்லா காரியங்களையும் நாம் செய்ய கர்த்தர் நமக்கு போதுமானவராயிருக்கிறார். அப்பேற்பட்டதான நன்மைகள், அப்பேற்பட்டதான கிருபைகள் இந்த விசுவாசத்தோடு கூட நாம் தொடர்ந்து பயணிக்க கர்த்தர் நம் யாவரையும் தொடர்ந்து தாங்குவாராக. அவருடைய பிரசன்னம், அவருடைய வழிநடத்தல், அவருடைய இரக்கம் நம் யாவரோடு கூட நிறைவாய்க்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சபையார் அனைவரையும் நமது ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த காலை வேளையிலே நம்முடைய பணிவான வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஆராதனையிலே நம்மிடையே இணைந்திருக்கிற நமது புதிய ஆயர் அவர்கள் எதிர்வரும் 5 ஆண்டுகளுக்கு நம்முடைய ஆலயத்திலே தன்னுடைய பணியை செய்யும்படியாக கடவுளால் அனுப்பப்பட்டிருக்கிறார். சபையார் அனைவரும் ஆயரோடு முழுமையான ஒத்துழைப்பை நல்கி எதிர்வரும் 5 ஆண்டுகள் இந்த ஆலயம் இன்னும் சீரும் சிறப்புமாக நடைபெற நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய பணி ஜெபங்களிலும் குடும்ப ஜெபங்களிலும் ஆலயரையும் அவர் குடும்பத்தையும் அவருடைய ஊழியத்தையும் தாங்கும்படியாக உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த தடைக்காலங்கள் முடிந்து வருகின்ற திங்கட்கிழமையிலிருந்து நார்மல் வாழ்க்கைக்கு நாம் செல்ல இருக்கிறோம். அந்த நாளிலே ஒரு ஆராதனை நடத்தலாம் என்று கமிட்டியாராக நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். ஆகவே சபையார் யாவரும் ஆயத்தமாகி திங்கட்கிழமை காலை 7:30 மணிக்கு ஆராதனையிலே வந்து திரளாக கலந்து கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுச் செல்லும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஜெபத்தோடு கடந்து வந்து அரசாங்கத்தினுடைய விதிமுறைகளுக்கு கீழ்ப்படிந்து நாம் அனைவரும் இந்த ஆராதனையில் பங்கு கொள்ள உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். மீண்டுமாக நாம் யாரும் சேர்ந்து கிறிஸ்து சபை கீர்த்தனைகளிலே 163வது கீர்த்தனை பாடுவோம். கீர்த்தனை 163. உந்தை கிறிஸ்து இயேசு ராஜா உந்தன் சிலுவை என் மேன்மை.
ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, நன்றோடுமை நாங்கள் துதிக்கிறோம். உடைய கிருபைகளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீர் தந்திருக்க ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை கண்டித்துணர்கிற அந்த வார்த்தைகளை நிமித்தமாக உம்மிடத்திலே திரும்புவதற்கு, குறிப்பாக இந்த நாட்களில் எங்கள் யாவரையும் நம்முடைய வார்த்தையினாலே கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி ஆயத்தப்படுத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் கூட தகப்பனே, ஆண்டவர் செய்திருக்க நன்மைகள் நிமித்தமாக நன்றியில் இதயம் உள்ளவர்களாய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக திருச்சபை மக்கள் யாவருக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தனித்தனியாக பேர் பேராய் குடும்பமாய் திருச்சபையின் மக்கள் யாவரையும் கர்த்தர் விசேஷமாய் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு மக்களுக்கும் தந்திருக்க கிருபைகள் நன்மைகள் எல்லாவற்றோடு கூட ஆண்டவருக்குள்ளாக நிறைவான ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வதற்கும் சுதந்திரத்துக் கொள்வதற்கும் கர்த்தர் அவரோட கூட இருக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய கிருபையினாலே தாங்குவீராக. திருச்சபையில் இருக்க வயோதிகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பெரியவர்களுக்காய் மன்றாடுகிறோம். வாலிப தம்பி தங்கைகள், சிறு பிள்ளைகள், குழந்தைகள் ஒவ்வொருவருடைய கர்த்தரை நாங்கள் கொடுக்கிறோம் சுவாமி. ஒவ்வொருவரை விசேஷ நன்மைகளை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த புதிய நாட்களுக்குள்ளாக நாங்கள் பிரவேசிக்கும் பொழுது தேவனுடைய பாதுகாக்கும் தரம் எங்களோட கூட இருந்து எங்கள் ஒவ்வொருவரையும் தாங்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அவனமாக இந்த வார்த்தை தங்களுடைய பிறந்த நாட்களை, திருமண நாட்களை நினைவு கூறுகிற எல்லா மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் விசேஷ நன்மைகளை கொண்டு ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. 103ஆம் சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்க நன்மைகளோடு கூட என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என்று சொல்லக்கூடிய அனுபவத்தோடு கூட ஒவ்வொரு நாளும் தொழுது கொள்ள நன்மைகளால் நிறையப்பட கர்த்தர் கிருபை தந்தல வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இம்மட்டுமாக தாங்கின எபேசியராகிய கர்த்தர் தாமே வரக்கூடிய நாட்டிற்குரிய எல்லா விதமான பலனையும் நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் எங்கள் யாவருக்கும், குறிப்பாக ஊழியத்தின் பாதையிலும் திருச்சபை மக்கள் எல்லாருக்கும் நிறைவாக்கி தந்தல வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்களுடைய அகில உலக தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்களுடைய தேசத்திற்காக, எங்களுடைய மாவட்டத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கொரோனா தொற்றினாலே அதிகமாய் பாதிக்கப்பட்டிருக்க பிள்ளைகளை நாங்கள் நினைவு கூறுகிறோம். அவர்களுடைய உதவி ஒத்தாசைகள் பறந்து கிடக்கும்படியாக தேவனாய கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் இறக்கம் பாராட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அவருடைய தேவையை கர்த்தர் தாமே சந்தித்தரல வேண்டுமாய் மன்றாடுகிறோம். உடைய திவ்ய கிருபை அவரோடு கூட நிறைவா இருக்கட்டும். கர்த்தருடைய நாமம் தொடர்ந்து மகிமைப்படுவதாக பேசு மூலமாய் ஜெபிக்கிறவர்கள் நல்ல பிதாவே. தொடர்ந்து ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, சகல ஞானத்திற்கும் காரணரே, நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன் எங்கள் அவசியங்கள் உமக்கு தெரியும். நாங்கள் அறியாமல் கேட்கிறோம் என்பது உமக்கு தெரியும். தேவரீர் எங்கள் பலவீனங்களை பார்த்து இறங்கி நாங்கள் எங்கள் அபாத்திரத்தின் நிமித்தம் துணிந்து கேட்க கூடாதவைகளையும் எங்கள் குருட்டாட்டத்தின் நிமித்தம் கேட்க தெரியாதவைகளையும் உம்முடைய குமாரனும் எங்கள் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணியங்களின் நிமித்தம் எங்களுக்கு அனுகிரகித்தருளும் பிதாவே. ஆமென். சர்வ வல்லமுள்ள நித்திய கடவுளே, திருச்சபையின் முழு சரீரத்தையும் உமது ஆவியானவரால் ஆண்டு பரிசுத்தப்படுத்துகிறவரே, உமது திருச்சபையில் எல்லா நிலைமையில் உள்ள மனிதருக்காகவும் உமது சந்நிதியில் நாங்கள் ஏறெடுக்கும் விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் அங்கீகரித்தருளும். ஒவ்வொரு அங்கத்தினரும் தன் தன் அழைப்பிலும் பணிவிடையிலும் உண்மையோடும் தெய்வ பக்தியோடும் உமக்கு ஊழியம் செய்ய அனுகிரகிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலங்களின் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அன்றொரு ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றங்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனையில் பிரவேசிக்கப்படாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சர்வவாரனை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் ஆசீர்வாதமும் வழி நடத்துதலும் நம் மனைவரோடும் கூட இன்றும் என்று சதா காலமும் தங்கி நிலைத்திருப்பதாக. ஆமென்.